ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் பலகை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் ரேஷன் கார்டு சம்மந்தமான 2 முக்கியமான அப்டேட்ஸை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இது சம்மந்தமாக எந்தவித அதிகாரப்பூர்வமான ஜிஓவும் வெளிவரல. ஆனால் சர்க்குலர் பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது சில ஊடகங்கள்லையும் பத்திரிகைகள்லையும் இது தொடர்பாக செய்தி வெளிவந்திருக்குது. அந்த செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது ரேஷன் கார்டில் உறுப்பினர் நீக்கிறதா இருந்தாலோ, சேர்க்கிறதா இருந்தாலோ, அல்லது அட்ரஸ் மாற்றுறதா இருந்தாலோ, இல்லை குடும்பத் தலைவர் பெயரை மாற்றுறதா இருந்தாலோ, இது எல்லாத்துக்குமே எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாமல் இருந்தது, ஒரு கட்டுப்பாடுமே இல்லாமல் இருந்தது. நமக்கு எப்பெல்லாம் ரேஷன் கார்டில் திருத்தம் தேவைப்படுதோ அப்போ போய் தாராளமாக திருத்தம் பண்ணிக்கலாம். இது நாள் வரைக்கும் இதுதான் நிலைமை. ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது. இதுக்கு புதுசாக ஒரு கண்டிஷனை கொண்டாந்துட்டாங்க. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, வருஷத்தில் 2 தடவை மட்டும்தான் உங்களால் ரேஷன் கார்டில் திருத்தம் பண்ண முடியும். அதுதான் அந்த புதிய கண்டிஷன். அதாவது ஜனவரியிலேருந்து ஜூன் வரலும் அந்த மொதல் 6 மாதம் நீங்கள் ஏதாவது திருத்தம் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டிங்கன்னா ஜூலைலேருந்து டிசம்பர் வரலும் அடுத்த 6 மாதம் நீங்கள் ஏதாவது திருத்தம் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் 2 தடவை தான் உங்களால் ரேஷன் கார்டில் திருத்தம் பண்ண முடியும். இதுதான் அந்த மொதல் அப்டேட்டு. 2வது அப்டேட்டு, ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்க ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் கட்டாயம் இகேஒய்சி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ரேஷன் கார்டில் உள்ள விவரப்படி அந்த நபர் தானா இவர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும், யாராவது தவறுதலாக இறந்தவருடைய பேரை நீக்காமல் வச்சுருந்தாலோ, அல்லது ஒருத்தருக்கு ஒரு ரேஷன் கார்டு தான் இருக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தர் பேர்லேயே 2 ரேஷன் கார்டு இருக்கும். அதாவது பழைய கார்டில் பேரை நீக்காமல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நீக்கிட்டு யார் உண்மையான பயனாளியோ அவங்களுக்கு அந்த உணவுப் பொருள் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இதை கட்டாயம் பண்ண சொல்கிறாங்க. அதனால் இது வரைக்கும் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை போய் கட்டாயம் பண்ணி வச்சுருங்க. அதுதான் நல்லது. அதோட தொடர்ந்து 6 மாதமாக நீங்கள் ரேஷன் கடையில் எந்த பொருளுமே வாங்காமல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு பயன்பாட்டில் இருக்காது. அதனால் உங்களுக்கு தேவையான பொருளை ரெகுலராக போய் ரேஷன் கடையில் வாங்கி வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்கள் கார்டு எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்ன அந்த 2 அப்டேட்டு. இது போன்ற தகவல்களுக்கு சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.